பிக் பாஸ் புகழ் ராஜு ஜெயமோகன் ஹீரோவாக அறிமுகமாகவும் பன் பட்டர் ஜாம் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. தமிழ் சினிமா ரசிகர்களிடம் ஏற்கனவே பிரபலமான பிக் பாஸ் ராஜு தனது முதல் ஹீரோவாக நடிக்கும் படமான பன் பட்டர் ஜாம் இன்று திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. காதல் நகைச்சுவை கலந்த புதிய முயற்சியாக வந்துள்ள இத்திரைப்படம் இளையவர்களின் கனவுகளை, அவர்களை சுற்றியுள்ள குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளுடன் நகைச்சுவை மற்றும் உணர்ச்சி மிகு சூழலில் படமாக்கப்பட்டுள்ளது. பன் பட்டர் ஜாம் படத்தின் கதை: 2 அம்மாக்கள் சரண்யா பொன்வண்ணன் மற்றும் தேவதர்ஷினி தங்களது பிள்ளைகள் கல்லூரியில் காதலித்து ஏமாறாமல் இருக்க அவர்களை ஒருவருக்கொருவர் சந்திக்க வைத்து திருமணம் செய்து வைக்க திட்டமிடுவதை சுற்றி நகர்கிறது. ஆனால் அந்த திட்டம் எவ்வளவு வெற்றிகரமாக அமைகிறது, இதில் என்னென்ன கலாட்டாக்கள் நடக்கின்றன என்பதே கதையின் மையம். படத்தின் ஹீரோ ராஜு தனது முதல் படத்திலேயே இயல்பான நடிப்பின் மூலம் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். கதாநாயகிகளாக நடித்துள்ள ஆதியா பிரசாத் மற்றும் பாவ்யா திரிகா இருவரும் தங்களது கதாபாத்திரங்களை அழகாக உயிர்ப்பித்து உள்ளனர். அம்மாக்கள் வேடத்தில் சரண்யா பொன்வண்ணன், தேவதர்ஷினி ஆகியோர் குழந்தைகளின் நலனுக்காக சாதாரணமாக நினைக்கும் சூழ்நிலைகளை நகைச்சுவையுடனும் உணர்ச்சியுடனும் மிக நன்கு நடித்துள்ளனர். இப்படத்தின் இயக்குனர் ராகவ் மிர்ததி காதல், குடும்பம் மற்றும் தலைமுறை இடைவெளி போன்ற விஷயங்களை நேர்த்தியாகவும் மனதை தொட்டும் முறையில் கையாண்டுள்ளார். இசையமைப்பாளர் நிவாஸ் கே. பிரசன்னா பாடல்களும் பின்னணி இசையும் இளமை உணர்வை மேலோங்கச் செய்துள்ளது. கல்லூரி வாழ்க்கையின் இனிமையை நினைவூட்டும் விதமாக ஒளிப்பதிவும் அமைந்துள்ளது. படத்தின் முக்கிய பலம் கதாநாயகர்களின் நடிப்பு, கல்லூரி காட்சிகள் மற்றும் எமோஷனல் சீன்கள். சில இடங்களில் சற்று மெதுவாக நகர்கிறது என்றாலும் அதனை விட பெரிய குறையாக எதுவும் இல்லை என விமர்சனங்கள் தெரிவிக்கின்றன. படத்தின் இசை, குறிப்பாக பின்னணி இசை, காதல் மற்றும் உணர்ச்சி காட்சிகளுக்கு சிறப்பாக துணை நிற்கிறது. பன் பட்டர் ஜாம் படத்தில் நகைச்சுவை மற்றும் காதல் அம்சங்கள் இயல்பாக கலந்து குடும்பம் மற்றும் இளைய தலைமுறையினரின் கனவுகள், எதிர்பார்ப்புகள் ஆகியவை நுட்பமாக சொல்லப்பட்டுள்ளன. ராஜு தனது முதல் படத்திலேயே ரசிகர்களிடம் நல்ல மதிப்பை பெற்றுள்ளார். இதனால் அவருக்கு வரும் காலங்களில் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சமீபத்திய திரையுலக முன்னேற்றங்களின் அடிப்படையில் தமிழ் சினிமாவில் இளைய இயக்குனர்களும் புதுமுக நடிகர்களும் அதிகமாக அறிமுகமாகி வருகின்றனர். இது தமிழ் சினிமாவின் வளர்ச்சிக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். ஆண்டில் உலக அளவில் தமிழ் திரைப்படங்கள் பல்வேறு சர்வதேச விருதுகளையும் பாராட்டுக்களையும் பெற்றுள்ளன. இந்த ஆண்டில் உலக மகிழ்ச்சி அறிக்கையில் கனடா முதலிடத்தை பெற்றிருப்பதும், இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு குடியேறும் மக்களின் எண்ணிக்கையில் பெரும் உயர்வு ஏற்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற புள்ளி விவரங்கள் வாழ்வாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், வாழ்க்கை தரம் மற்றும் சமூக நலன்கள் ஆகியவை தமிழ் திரைப்படங்களின் கதைகளிலும் சமீபத்திய திரை முயற்சிகளிலும் பிரதிபலிக்கின்றன. பன் பட்டர் ஜாம் திரைப்படம் இன்று வெளியானது என்பது மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவில் புதிய கதை அமைப்புகளும் புதுமுகங்களும் வளர்ந்து வருவதை எடுத்துக்காட்டுகிறது. இளம் ரசிகர்களிடம் இப்படம் நல்ல வரவேற்பை பெற்றிருப்பது தமிழ் திரைப்படத்துறையில் இளம் இயக்குனர்களும் நடிகர்களும் புதுமை கொண்டு வருகிறார்கள் என்பதை உறுதி செய்கிறது. மொத்தத்தில் பன் பட்டர் ஜாம் திரைப்படம் காதல், நகைச்சுவை, குடும்பம் ஆகியவற்றை கலந்த ஒரு இனிமையான அனுபவமாக அமைந்துள்ளது. படத்தின் சில இடங்களில் மெதுவாக நகர்கிறது என்றாலும் இயக்குனர், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இது ஒரு வெற்றிகரமான முயற்சி என சொல்லலாம். ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்து விமர்சனங்களை அளித்து வருகின்றனர். தமிழ் சினிமா உலகில் இளம் இயக்குனர்களும் புதுமுகங்களும் தொடர்ந்து புதிய முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருப்பது எதிர்காலத்தில் தமிழ் திரையுலகை மேலும் உயர்த்தும் என நம்பலாம். பன் பட்டர் ஜாம் அதற்கு ஒரு அழகான தொடக்கம்.